ஒரு முஸ்லிம் வாலிபன் ஒரு இன்டர்வியூவுக்கு செல்கிறார் தன்னுடைய வேலைக்காக. அவர் கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்னவென்று. முஹம்மத். அதை சுருக்கமாக வேறொரு வார்த்தையில் வைத்திருக்கிறார். அவர் கேட்டார், நீ முஹம்மத் தானே, ஏன் இந்த பெயரை வைத்திருக்கிறாய் என்று. அழகிற்காக என்று சொல்கிறார். அழகிற்காக அல்ல, இன்று பலர் சொல்வதைப் போல்தான் தங்களை முஸ்லிம்களாக அவர்கள் வெளிப்படுத்த விரும்பவில்லை. தங்களுடைய பெயர்களை கூறி நான் முஸ்லிம் என்ற நிலையை அவர்கள் சொல்வதற்கு பயம். எங்கே என்னை பின்னுக்கு தள்ளி விடுவார்களோ, என்னை ஒரு மதவாதி என்று அடையாளம் காட்டி விடுவார்களோ என்று அவர் இன்று பலர் வெட்கப்படுவதைப் போல வெட்கப்படுகிறார். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. அந்த இன்டர்வியூ எடுப்பவர் கேட்டார், இன்று வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நேரம், இன்டர்வியூக்கு வந்திருக்கிறாயே என்று. நீங்க ஃப்ரைடே பிரேயருக்கெல்லாம் போக மாட்டீங்களான்னு சொல்லி. அவர் சொன்னார், நான் போயிட்டேன்னா இந்த வேலை கிடைக்காது எனக்கு, அதனால அதை விட்டுட்டு வந்தேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ரொம்ப கம்பல்சரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். எல்லாவற்றிற்கும் கேட்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் அவர் பதில் சொல்லி விடுகிறார். இன்டர்வியூ முடிந்து வீட்டுக்கு சென்று விடுகிறார். அதில் நான் ஏன் அந்த வேலைக்காக நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார். 2-3 நாட்கள் கழிகிறது, அவருக்கு போன் வரல. அந்த நிறுவனத்திற்கு கால் செய்து கேட்கிறார், இப்படி இன்டர்வியூக்கு வந்தேன், என்னால் முடிந்தவரை தெளிவான பதில்களை சொன்னேன், நான் ஏன் எடுக்கப்படலை. அங்க எடுத்தவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியல, இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கு தான் தெரியும், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உங்களன்னு சொல்லி. உடனடியாக அவரிடத்திலே போன் பரிமாறப்படுகிறது. அவரிடத்திலே கேட்டார், ஏன் என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று. அவர் சொன்னார், அந்த வார்த்தை அழகானது, நீ ஏற்று வாழக்கூடிய வாழ்வு முறைக்கு, அந்த மார்க்கத்திற்கே நீ நேர்மையாக நடக்காத போது உன்னை நிறுவனத்தில் எடுத்தால் எப்படி நேர்மையாக இருப்பாய்? உன்னை நீ முஸ்லிமாக வெளிப்படுத்துவதற்கு, நீ பின்பற்றக்கூடிய தீனுக்கே நீதியானவனாக நீ இல்லாத போது, ஒரு காசுக்காக நீ வரக்கூடிய நிறுவனத்திற்கு நீ எப்படி நீதியாக இருப்பாய் என்று கேட்டார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விடத்தில் இருப்பதை ஒருபோதும் அவன் அனுமதிக்காததை கொண்டு பெற்றுவிட முடியாது. கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய தீனில் யார் ஒருவர் கண்ணியத்தை மற்ற வழிகளில் தேடுவாரோ அது அவருக்கு இழிவைத்தான் கொடுக்கும், எதையும் கொடுத்து விடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸ், அல்லாஹு அக்பர், என்ன ஹதீஸ் பாருங்கள். மன் கானத்தில் ஆகிரத்து ஹம்மஹு, யாருடைய நோக்கம் மறுமையோ, ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி, அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் செல்வமுள்ள உள்ளமாக மாற்றுவான். ஆம், ரிஸ்க் என்பது கோடிகளை கொடுப்பதல்ல, ரிஸ்க் என்பது அல்லாஹ் கொடுத்ததில் அல்லாஹ் அருள் செய்வது. புரிந்து கொள்ளுங்கள். 1000 ரூபாயை, கோடி ரூபாயை அல்லாஹ் கொடுப்பதல்ல ரிஸ்க். அது எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பான். முயற்சி செய்தால் அல்லாஹ் கொடுப்பான். யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் அந்த கோடியில், அந்த 1000-ல் அந்த 1 ரூபாயையும் அல்லாஹ் உனக்கு பலனளிக்கக்கூடிய செல்வமாக மாற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ் அதில் பரக்கத் செய்ய வேண்டும், அல்லாஹ் அதில் அருள் செய்ய வேண்டும். செய்தால் அந்த 10 ரூபாயை வைத்திருந்தாலும் நீ உன்னை செல்வந்தவனாக உணர்வாய். கோடியை வைத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் அருள் செய்யவில்லை என்றால் இன்னும் எதை சம்பாதிக்கலாம் என்று ஓடிக்கொண்டே இருப்பாய் மறுமை வரை, மரணம் வரை. மரணம் வந்தால் அவள்தான் கபரில் விழுந்து விடுவாய். உள்ளத்தால் செழிப்பாக்குவான். யாருக்கு இது கிடைக்கும்? மறுமையை நோக்கமாக கொண்டு உலகத்திலே வாழ்பவர்களுக்கு. அவர்களுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்றிணைப்பான். அவன் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் துன்யா அவனை நோக்கி ஓடி வரும். ஒமன் கானத்தித் துன்யா ஹம்மஹு, அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. என்னை சொல்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த துன்யா யாருக்கு நோக்கமோ, ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, அல்லாஹ் நம்முடைய நிலையை சீர்படுத்தட்டும். அல்லாஹ் ஏழ்மையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் ஆக்கி விடுவான். இந்த ஏழ்மையை
செல்வம் இருந்தாலும் ஏழ்மையாக வாழ்வான். காரியங்களை அல்லாஹ் விளக்கி விடுவான். அவனுக்கு அல்லாஹ் நாடியதை தான் இந்த உலகத்தில் அவன் அடைந்து கொள்வான். விதிக்கப்பட்டதுதான் அடையுமே தவிர அவனுடைய ரிஸ்க் பறக்கச் செய்யப்படாது. அவனுடைய வாழ்வாதாரம் செழிப்பாக்கப்படாது. கோடிகளை வைத்திருந்தாலும் ஒரு நோயை கொடுத்தால் அந்த கோடிகள் மருத்துவமனையில் கழிந்துவிடும். ஒரு 100 ரூபாயை கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் நோய் இல்லாத வாழ்வை கொடுத்திருந்தால் அல்லாஹ் அக்பர். எது ரிஸ்க்? எந்த ரிஸ்கில் அல்லாஹ் பறக்கச் செய்திருக்கிறான்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய அந்த நிலைப்பாட்டில், அல்லாஹுடைய அந்த நிலையில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்பவர்கள் வெற்றி அடைவார்கள். ஏழ்மை சிறந்தது. செல்வத்தில் அல்லாஹ்வை வரம்பு மீறுவதை விட ஏழ்மை சிறந்தது. அல்லாஹ் எம்மை செல்வந்தவனாக ஆக்குவனாக. உள்ளத்தால் கொடுத்ததில் நிம்மதி அடையக்கூடிய வாழ்வை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அர்-ரிஸ்க் அர்-ராஸிக் புரிந்து கொள்ள வேண்டிய 3வது அடிப்படை, அல்லாஹ் இந்த 2 வாழ்வாதாரத்தையும், குறிப்பாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஈமானுடைய வாழ்வாதாரத்தையும், பொதுவாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்தையும், எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பொதுவான வாழ்வாதாரத்தையும் முயற்சி செய்யாமல் அல்லாஹ் கொடுப்பதில்லை. ஹுவல்லதீ ஜஅல லகுமுல் அர்த ذلولا ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா. இந்த பூமியை அல்லாஹ் விரிப்பாக வசதியாக ஆக்கியதன் காரணம் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அதனுடைய மூலைகளில் பயணியுங்கள். வகுலூ மிர் ரிஸ்கிஹி, அந்த உழைப்பிற்கு பிறகு, அந்த பயணத்திற்கு பிறகு, அந்த தேடுதலுக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கில் இருந்து சாப்பிடுங்கள். வ இலைஹின் நுஷூர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதியாக நீங்கள் வைத்தால், பறவைகளுக்கு அல்லாஹ் எப்படி உணவளிப்பானோ அது போன்று அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான். நம்பிக்கையை உறுதியாக வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பவன் உங்களுக்கும் உணவளிப்பான். ஒரு உயிரினத்திற்கு உணவளிப்பவன் உங்களை மறக்க மாட்டான், உங்களுக்கும் உணவளிப்பான். ஆனால் பறவைக்கும் அல்லாஹ் எப்படி உணவளிக்கிறான்? அதனுடைய கூட்டில் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தக்து ஹிமாசன், அது காலை நேரத்தில் பறந்து செல்கிறது ரப்புடைய ரிஸ்கை தேடுவதற்காக. வதரூஹு பிதானன், இரவு நேரத்திலே, மாலை நேரத்திலே கூட்டை வந்தடைகிறது வயிறு நிரம்ப. என்ன சொல்ல வருகிறார்கள்? அந்த நம்பிக்கையையும் பறவை எப்படி வைக்கிறது? சென்றால் தான் கிடைக்கும் என்பதற்காக சொல்கிறது. அல்லாஹ் ராஸிக் அர்-ரஸாக், வீட்டில் இருந்தாலே அல்லாஹ் எனக்கு உணவு கொடுக்கணும் எல்லாம் கிடைக்காது. அர்-ராஸிக் அர்-ரஸாக் எப்போது? நீங்கள் தேடி சென்றால் அல்லாஹ் கொடுப்பான். யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான ரிஸ்கை, அதுபோல்தான் மறுமையின் ரிஸ்கையும் ஈமானின் ரிஸ்கையும் அல்லாஹ் கொடுப்பான். யார் அதில் முயற்சி செய்கிறாரோ, யார் அதன் தேடலில் இருக்கிறாரோ. ஹுப்புல்லாஹ், அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய நேசத்திற்காக வாழ்பவர்களுக்கு கிடைக்கும். ஹுப்புன் நபி, நபியுடைய நேசம், நபியை பற்றி பேசுவது, நபியை பற்றி எழுதுவது, நபியுடைய வாழ்வை நம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்கு முயற்சிப்பவர்களுக்கு கிடைக்கும். இபாதத்தின் நேசம், ஹுப்புல் இபாதத், அந்த ஹலாவத், இபாதத்தின் இன்பம், அதில் முயற்சி செய்பவர்களுக்கு கிடைக்கும். தொழுகையின் இன்பத்தை, தொழுகையின் நேரத்தை கணக்கிட்டு தொழுபவர்களை தவிர மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. நிஃபாக் உள்ளவர்கள் தொழுகையை பொடுபோக்காக தொழுவார்கள். ஏன்? அவர்களுக்கு அந்த ரிஸ்க் அளிக்கப்படவில்லை. யாருக்கு அந்த ரிஸ்கை அல்லாஹ் வழங்குகிறானோ, ஈமானுடைய ரிஸ்கை, அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். பாவத்தில் ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை பார்ப்பதை விரும்ப மாட்டான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ் அஞ்சுபவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே வரக்கூடிய சிரமங்களை அல்லாஹ் நீக்குவான். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. இன்னாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அத்தவக்குலு அலல்லாஹ்,
அல் வக்கீலின் மீது நம்பிக்கை. அத்தவக்குல் என்றால் என்ன பார்த்தோம்? சிதுகு இஅ்திமாதுல் கல்பி அலல்லாஹி பிஅக்தி பில் அஸ்பாப். காரியங்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருத்தல் தான் நம்பிக்கை. காரியங்களை எடுத்துக்கொள்ளாமல் அல்லாஹ் எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பான் என்று நம்பிக்கை வைப்பது வீண். உழைத்தால் அல்லாஹ் கூலி கொடுப்பான், உழைத்தால் அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான். உழைக்காமல் வீட்டிலே அமர்ந்திருந்தால் அல்லாஹ் எதை கொடுப்பான்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ஜும்ஆவுடைய நேரத்திற்கு பிறகு பள்ளிக்கு வருகிறார்கள். யமன் தேசத்தவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மன் அன்தும்? சொன்னார்கள், நஹ்னுல் முத்தவக்கிலூன், நாங்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பவர்கள். சொன்னார்கள், நீங்கள் முத்தவக்கிலூன் அல்ல. யார் முத்தவக்கில்? இந்த பூமியில் விதையை போட்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பான். விதையை போடுவான், முயற்சி செய்வான், அதன் மேல் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைப்பான். பள்ளிவாசலிலேயே அமர்ந்திருந்த அல்லாஹ் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்றால் எப்படி கொடுப்பான் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஈமானுடைய ரிஸ்கை அல்லாஹ் நாடியவர்களுக்கு வழங்குவான். அதற்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். பொதுவான ரிஸ்கையும் முஸ்லிம், காஃபிர், முஃமின், அல் ஃபாஜிர் என்று வேற்றுமை இல்லாமல் யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் வழங்குவான். ஏன்? அவன் ரப்புல் ஆலமீன், எல்லோருக்கும் பொதுவான இறைவனவன். முஸ்லிம்களுக்கு மட்டும் உரித்தானவன் அல்ல அவன், முஃமின்களுக்கு மட்டும் உரித்தானவன் அல்ல, எல்லோருக்கும் பொதுவான ரப். அவன் எல்லோருக்கும் அர்-ராஸிக், எல்லோருக்கும் அவன் அர்-ரஸாக். முயற்சி செய்தால் யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் வழங்குவான். ஆனால் குறிப்பான ரிஸ்க், ஈமானுடைய ரிஸ்க், உள்ளத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஹலாவத்துடைய ரிஸ்க் அல்லாஹ் நாடியவர்களுக்கு வழங்குவான். ஹாத்திம் அஸ்ஸம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, யா ஹாத்திம், நம்பிக்கையில் உறுதியாவது எப்படி? வாழ்வை நிம்மதியாக கழிக்கின்றீர்களே எப்படி? சொன்னார்கள், 4 காரணங்கள் அதில் இருக்கிறது. அலிம்து பி அன்ன ரிஸ்கி லா யஅஹுதுஹு கைரி, எனக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்கை யாரும் எடுத்துவிட முடியாது. என்னுடைய ரிஸ்க் எனக்கு தான் வந்து சேரும், யாரும் அதை அபகரித்து விட முடியாது என்று எண்ணுகிறேன். என் உள்ளம் நிம்மதி அடைகிறது. என் செயலை என்னை தவிர யாரும் செய்ய முடியாது என்று எண்ணுகிறேன். அதனால் என்னுடைய செயல்பாடுகளை நான் செய்கிறேன் அல்லாஹ்விற்காக. என்னை அல்லாஹ் எல்லா நேரத்திலும் கண்காணிக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன். அதனால் அவன் என்னை பார்க்கும் போது பாவம் செய்வதிலிருந்து வெட்கமடைகிறேன். என் மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை அறிகிறேன். அதனால் அதற்கான தயாரிப்பை செய்கிறேன் என்று. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய கஜானா விசாலமானது, அல்லாஹ்வுடைய ரிஸ்க் விசாலமானது. சுப்ஹானல்லாஹ். இப்னு சம்மாக் ஹாரூன் அர்-ரஷீத் அப்பாசியாவுடைய கலீஃபாவில் மிக மேன்மையானவர், உயர்ந்தவர், செல்வந்தர். அவர்களிடத்தில் ஒரு முறை வந்தார்கள் இப்னு சம்மாக். தாகம் ஏற்படுகிறது ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு. இப்னு சம்மாக் ஒரு தண்ணீரை கொடுக்கிறார். பாதி இருக்கிறது அதில். உங்களுக்கு தாகிக்கிறது, எதுவும் இல்லை, இந்த தண்ணீர் தான் இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு எதை கொடுப்பீர்கள் நீங்கள்? ஹாரூன் ரஷீத் சொன்னார்கள், என் ஆட்சியில் பாதியை உனக்கு கொடுக்கிறேன் என்று. அந்த தண்ணீர் எனக்கு வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்கள். குடியுங்கள் மன்னரே. சிறிது நேரத்திற்கு பிறகு கேட்டார்கள், நீங்கள் வயிற்றிலே குடித்த அந்த தண்ணீர் வெளியேற சிரமப்படுகிறது, அது வெளியேறக்கூடிய மருந்தின் இடத்தில் தான் இருக்கிறது என்றால் அதற்காக எதை கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள். நான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொடுத்தால் அது வெளியேறிவிடும், அந்த மருந்தை கொடுத்தால் வெளியேறிவிடும். இந்த மருந்துக்கு விலை என்ன உங்களிடத்தில்? குடிப்பது, குடித்ததற்கு பிறகு வெளியேறுவது. சொன்னார்கள், இன்னும் இருக்கக்கூடிய என் பாதி ஆட்சியை உனக்கு கொடுத்து விடுகிறேன். இப்னு சம்மாக் சொன்னார்கள், உன் ஆட்சி வேறானது என்று நினைத்தேன், ஆனால் இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் அளவிற்கு கூட உன் ஆட்சி நிகராகாது என்று சொன்னவுடன் ஹாரூன் ரஷீத் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அக்பர். எது ஆட்சி?
அல்லாஹ் கொடுக்கின்ற ரிஸ்கை பொருந்தி வாழ்வதுதான் மேன்மையான ஆட்சி, அதுதான் மேன்மையான செல்வம், அதுதான் உயர்வான செல்வம். ராஸிக் அர்-ரஸாக், அவனிடத்தில் இருப்பதை, அந்த ரிஸ்கை ஹராமை கொண்டு ஒருபோதும் அடைந்துவிட முடியாது. செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இன்று பலர் வட்டியில் மூழ்குகிறார்கள். யா அஹி, அல்லாஹ் நாடியதை தவிர எதையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அதை ஹலாலில் தேடு, ஹராமில் தேடி உன் வயிற்றை நெருப்பாக மாற்றி விடாதே. உலகத்தில் அல்லாஹ் தடுத்த முறையில் வியாபாரம் செய்கிறார்கள் பலர். இல்ல மாஷா அல்லாஹ், அவர்களுக்கு தெரியும் அது ஹலாலா ஹராமா என்று. எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய முறை எதிலிருந்து வருகிறது என்று. யா அஹி, ஹராமில் தேடி விடாதே அல்லாஹ்வுடைய ரிஸ்கை. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த பரக்கத்தை, அந்த நிறைவை ஹலாலை தவிர எதிலும் அடைந்து விட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளில் இன்று நாம் பார்த்தது அர்-ரஸாக், அர்-ராஸிக். நமக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பவன் அவன்தான். அந்த வாழ்வாதாரத்தை அவன் முடிவு செய்திருக்கிறான். முடிவு செய்திருந்தாலும் அதை தேடினால் தான் அல்லாஹ் கொடுப்பான். ஹலாலில் தேடியவர்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை அடைந்து கொள்வார்கள், ஹராமில் தேடியவர்களும் ரிஸ்கை அடைவார்கள். ஆனால் மேன்மையாக வாழ்பவர்கள், இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்பவர்கள் ஹலாலில் தேடியவர்கள் மட்டுமே. அல்லாஹ் அர்-ராஸிக், அல்லாஹ் அர்-ரஸாக்.